எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில போராடுகிற ஒரு காரியம் என்னவென்றால் பயம். மனுஷனை குறித்து பயம், சட்ட திட்டங்களை குறித்து பயம், வியாதியை குறித்து பயம், பிசாசின் கிரியைகளை குறித்து பயம். எல்லா வகையிலும் பார்க்கிற போது மனுஷனுக்கு பயம் பயம் பயம். ஆமென். இது ஏதேன் தோட்டத்திலேயே பிசாசானவன் விதைத்த முதல் விதை பயம். நான் நிர்வாணியாய் இருப்பதினாலே உமக்கு நான் பயந்து விருட்சங்களின் நடுவே நான் என்னை ஒழித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஆதாம் சொன்னான். அன்றைக்கு விதைக்கப்பட்ட விதை அந்த பயம் இன்றைக்கு அநேகருக்குள்ளே இந்த விதை விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா வேதம் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறது, நீ பயப்பட வேண்டாம். நீ அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டாம்? 365 நாளும் வேதம் சொல்லுகிறது, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சங்கீத பகுதியை நாம் தியானிக்கும் போது அங்கே கர்த்தர் ஏசாயா மூலியமாய் சொல்லப்பட்ட வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. கல்யாண தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு சகாயிக்கிறவர், உதவி செய்கிறவர். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. அல்லேலூயா. மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாய் இருப்பதே நலம். அல்லேலூயா. அப்படியானால் மனுஷர் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டாம், நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கட்டும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்தில் இருந்து எனக்கு என்ன வரும்? அல்லேலூயா. ஆகையால் நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. சொல்லலாமே. என்ன சொல்லலாம்? கர்த்தர் எனக்கு சகாய. எப்படிங்க? கர்த்தர் எனக்கு சகாய. நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதா. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலேயும் விசுவாசமாயிருங்கள். அல்லேலூயா. ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமானால் விசுவாசம் மிக அவசியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இந்த வருஷ வாக்குத்தத்தம் என்ன? இவைகளை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? ஆம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன். உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகிறது. என்னைய வாக்குத்தத்தம் மாதிரி இல்ல, கேள்வி கணையா இருக்குது. கேள்வி கணையில தான் ஆசீர்வாதமே இருக்கு. உங்க விசுவாசத்துக்குள்ளதான் ஆசீர்வாதமும் அடங்கி இருக்கு. நான் விசுவாசிக்கிறேன். டாக்டரை நம்புறோம்ல, ஒரு மனுஷனை டாக்டரை நம்பும் போது அவரை டாக்டரையே உண்டாக்கின கர்த்தரை நம்பணுமா வேண்டாம்? உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ கர்த்தரை நம்பும் போது, அவரை விசுவாசிக்கும் போது கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ஆபரேஷன் பண்ணி தான் படைக்கணும், ஆபரேஷன் இல்லாமலேயே கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் வைத்தியரை நம்புறதுக்கல்ல, வைத்தியரே யாரதான் நம்பணும்? கர்த்தரை தான் நம்பணும். நீங்க நாம் வாசிக்கிறோம், எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா ஒண்ணு ஒரு பெரிய ஆளா இல்லை. அதுல நீங்க 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது
தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். ஹல்லேலூயா. உருவாகிறதுக்கு முன்னே நாம் எங்க இருந்தோம், அவர் எங்கே இருந்தார்? ஹல்லேலூயா. உருவாகும் முன்னே. எபேசியரில் பவுல் சொல்கிறார் 1:4 உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டபடியே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னே என்ன செய்தார்? நம்மை தெரிந்து கொண்டார். அப்ப அவர் நம்மை தெரிந்து கொண்ட விதம் எப்படி என்பதை நாம் அறிய வேண்டும். அவரை நம்ப வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். குருடனை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், குருடன் கண்ணு தெரியாதவன், அவன் வரும் வழியிலே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டே வருகிறார். ஆனா எந்த வீட்டிற்கு போக வேண்டுமோ அந்த வீட்டுக்கு வந்த பிற்பாடு இவைகளை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? கண்ணு தெரியாத ஒரு குருடை சொல்றான், ஆம் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார். விசுவாசத்தின்படி உனக்கு உடனே அவர்கள் பார்வை அடைந்தார்கள், இயேசுவை பின்பற்றினார்கள். அந்த குருடனுக்கு இருக்கிற விசுவாசம் கண்ணு தெரிகிற உங்களுக்கு இருக்கா இல்லையா? இருக்கணுமா வேண்டாமா? ஒரு குருடனை பார்க்க நீங்க சோ பெட்டர். ஆமென். அந்த குருடன் சொல்ற, ஆம் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார். அப்ப நீங்களும் நானும் எத்தனை அதிகமாய் சொல்ல வேண்டும்? ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நீர் எனக்கு அற்புதம் செய்வீர், செய்யும் அல்ல செய்வீர். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் தான் நம்முடைய வாழ்க்கை ஓடுகிறது. ஹல்லேலூயா. வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். இப்ப வசனத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில எது நமக்கு ஆதாரம்? நீர் நம்ப பண்ணின அந்த வசனத்தின் படியே. நீங்க எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள்? எப்படி அவரை பின்பற்றினீர்கள்? எப்படி அவரை விசுவாசித்தீர்கள்? ஹல்லேலூயா. உங்களை நம்ப பண்ணுவதற்கு அவர் ஒரு வார்த்தையை உங்களுக்கு தந்தார், உங்களுக்கு ஒரு வசனத்தை தந்தார். அதை நம்பினீர்கள், விசுவாசித்தீர்கள். இன்றைக்கு நாம் அவருடைய ஜனமாய் இருக்கிறோம், நாம் அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. இப்ப நீ என்ன செய்யாத? Be not fear. பயப்படாத. ஆனா நீ சிறு பையன். எரேமியா சொல்லுகிறான், ஆண்டவரே நான் சிறு பிள்ளையாய் இருக்கேன், பிள்ளையாய் இருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன், நான் பேச அறியேன், ஆனாலும் கர்த்தர் எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ சிறு பிள்ளை என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே. பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள். நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலேயும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிற யாவையும் நீ என்ன செய்? டாக். பேசு. டாக். பேசு. அவர் சொல்றத நீ பேசுறதுக்கு உனக்கு என்ன கஷ்டம்? ஆனா அவன் சொல்றான், ஐயோ நான் பேச அறியேன். மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே நான் மந்தனா உள்ளவன், பேச அறியேன், வேறு யாரையாயிலும் நீர் என்ன செய்யும்? அனுப்பும். அதுக்கு கர்த்தர் மோசையை பார்த்து சொன்னாரு, வாயை உண்டாக்குனது யார்? ஊமையனையும் செவிடனையும் உண்டாக்கினது யார்? பார்வை உள்ளவனை பார்வை இல்லாதவனையும் உண்டாக்கினது யார்? நான் அல்லவா? அந்த வசனத்தை வாசம் நான் அதிர்ந்து விட்டேன். குருடனா கூட கர்த்தர் என்ன செய்தார்? அவர் தான் குருடா பிறக்க முடியாது வச்சார். ஆண்டவரே என்னை குருடாக்காம எனக்கு நல்ல கண்களை தந்தீரே, உமக்கு சொல்றேன். ஆமென். வாயை உண்டாக்குனது யார்? அந்த காலத்துல ஒரு பாட்டு வருது, 2 சிறு கண்கள் தேவனை பார்க்க. அதை தேவனையா பாக்குறீங்க? சிறு பிள்ளைகளா இருந்தா காலையில எந்திரிச்சோம்னா செல்லதான் தேடுதுங்க, செல்லதான் நோண்டுதுங்க, செல்லதான் பார்க்குதுங்க.
ஆமென். நம்ம 2 சிறு கண்கள்னா டிவியை பார்க்க. ஆமென். ஓர் சின்ன நாவு கெட்ட வார்த்தை பேச. அதுக்காக கொடுத்தாரு. 2 சேரு காதுகள் சினிமா பாட்டு பாட செய்யல கேட்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் கொடுத்த அவயவங்களை கர்த்தருக்காக பயன்படுத்துவோம். Praise the Lord. தீமையான காரியங்களுக்கு அல்ல. ஆனா கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினது யார்? ஊமையையும் செவிடனையும் உண்டாக்கினது யார்? நான் அல்லவா? அல்லேலூயா. ஓ, நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன். உன் வாயோடு இருந்து பேசுவேன். அல்லேலூயா. இங்க அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். இதோ நான் பேச அறியேன், சிறுபிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர் நான் சிறுபிள்ளை என்று சொல்லாதே, நான் அனுப்புகிற எல்லா இடத்திலேயும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிற எல்லாம் பேசுவாயா. அருமையான தேவனே, அவர் சொன்னாரு, சொல்றதுதான் வேலை. தீர்க்கதரிசியோடு கூட கர்த்தர் என்ன பேசினாரோ அந்த பேசினதை அவர் சொல்றதுதான் அவர் வேலை. அல்லேலூயா. தீர்க்கதரிசி வார்த்தைகளை மறைக்கிறதுக்கு தீர்க்கதரிசியாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் எரேமியாவை ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் ஏற்படுத்தினார். சொல்லியிருந்தா அவர் சொல்றார், 8ஆம் வசனம், நீ அவர்களுக்கு பயப்படாதே. நீ அவர்களுக்கு என்ன செய்யாதே? பயப்படாதே. உன்னை காக்கும்படி உன்னோடு கூட அவர் நம்மை காக்கிறது. எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கிறவர். சங்கீதத்தின் புத்தகம் 91ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக. இந்த வார்த்தை கவனிக்கணும். யாருக்காக? உனக்காக. அந்த அளவுக்கு நீ என்ன விசேஷித்தவன்? அந்த அளவுக்கு நீ என்ன பெரிய விசேஷித்தவன்? உனக்காக. உனக்குன்னு சொல்லல, எப்படி? உனக்காக அவர் தம்முடைய தூதர்களை கொண்டு வழியெல்லாம் காவலாய் காக்கிறது. அவர் நம்மை காக்கிறவர். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். அவர் உன்னை காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அவர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். காக்கிற தேவன், தப்புவிக்கிற தேவன். Praise the Lord. அவர் உங்களை தப்புவிப்பார், உங்களை ஏந்துவார், உங்களை தாங்குவார் என்று ஏசாயா சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் அப்படி? என்ன? நீ என் பார்வைக்கு நம்ம மூஞ்ச நம்மளாலே பார்க்க முடியல. ஆனா அவர் நம்மளை பார்த்து சொல்றார், நீ என் பார்வைக்கு அருமை. அருமை. காக்கைக்கு தன் குஞ்சம் பொன் குஞ்சு தான். ஆனா அது கருவா குஞ்சு. அது என்ன குஞ்சு? கருவா குஞ்சு. ஆனா கருவா குஞ்சுக்கு காக்கைக்கு எப்படிப்பட்டது? பொன் குஞ்சு. நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று நீங்கள் பாராதீங்கள். நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன். அதுக்கு ஒரு ரீசன். வெயில் என் மேல் பட்டதினால் நான் கருப்பாய் இருக்கிறேன். கருப்பாய் இருந்தாலும் நீ மெச்சக்கூடாது, நாங்க தான் மெச்சம். கருப்பாய் இருந்தாலும் நீ என் பார்வைக்கு அருமை. You are very nice to see you. Amen. உன்னை பார்க்கிறது எனக்கு ரொம்ப அருமையா இருக்கு. அல்லேலூயா.
அல்லேலூயா. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறை விடங்களிலும் தங்குகிற காக்காவே அப்படின்னு நான் சொன்னேன். என் புறாவே, உன் முக ரூபம் அழகும் உன்னுடைய சப்தம் இன்பமுமாய் இருக்கிறது. இந்த உன்னத பாட்டுல அவ்வளவாய் வர்ணித்து எழுது. ஆமென். ஆனா நீங்கள் நான் அதற்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனால் அவருடைய பார்வையில நாங்கள் அருமையானவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் விசேஷித்தவர்கள். பேசினார் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்கள் விசேஷித்தவர்கள். You are so precious. Hallelujah. அப்படியானால் நாம் அவருடைய பார்வையில் இருக்கிறோம். அவர் ஒருபோது நம்மை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. Hallelujah. அப்படியானால் இங்கே நாம் வாசிக்கிற வேளையில நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் ஒரு நாளும் தீமைக்கும் தீங்குக்கும் நம்மை அனுமதிக்கிற தேவன் அல்ல. அப்படியான தீமையிலிருந்து நம்மை விலக்குவார், தீங்கில் இருந்து கர்த்தர் நம்மை விலக்குவார். அல்லேலூயா. அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 14-15. உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் நீ பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் முதல்ல யாக்கோபை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். எத்துவாரி பையன் ஏமாத்தினானே. முதல்ல அண்ணனை ஏமாத்தி சேஷபுத்திர பாகத்தை வாங்கினான். ரெண்டாவது அம்மா சொல்லி தகப்பனை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கினான். இப்ப அதன் பலனா இப்ப தனியா என்ன செய்யறான்? ஓடுகிறான். ஆமென். ஒரே நாளில் நாங்கள் 2 பேரையும் இழக்க விரும்பவில்லை. ஆகவே நீ லாபானுடைய வீட்டுக்கு என்ன செய்? போ. எதுக்கு? லட்டு திங்கவா? மாமா வீட்டுக்கு தப்பிக்கோ, அங்கேயா போயிரு. அங்க அந்த 2 பிள்ளைகள் இருக்கு, அது ஒரு பிள்ளைய என்ன செஞ்சுக்க? கல்யாணம் பண்ணிக்க. கல்யாணத்துக்கு இந்த தாய் தகப்பனை கூட யாக்கோபு கூப்பிடல. அவன் பொண்ணு தரேன்னு சொன்ன உடனே பார்த்துக்கங்க, மாமனை அப்படி கட்டி உருகுறேன். அல்லேலூயா. ஒரு உலகத்துல பொண்ணே கிடையாதா? அல்லேலூயா. ராகேல் அவளுடைய கண்களுக்கு இன்பமானவள். அல்லேலூயா. ராகேலுக்காக 7 வருஷம் என்ன செய்தான்? வேலை செய்தான். ஒரு ஸ்திரீக்காக இஸ்ரவேல் 7 வருஷம் என்ன செய்தான்? ஊழியம் செய்தான். ஆமென். 7 வருஷம் மாத்திரமா? அடுத்து இன்னொரு 7 வருஷம், 14 வருஷம் யாக்கோபு லாபானிடத்திலே வேலை செய்தான். ஆமென். இப்போ தாய் என்ன செய்யறா? ஒரே நாளில் 2 பேரையும் இழக்க நான் கொடுக்க விரும்பவில்லை, ஆகியால் நீ புறப்பட்டு போய் என்று சொல்லி அனுப்பினார். ஈசாக்கு பரம ஏழையா? அவன் விதைத்தான், ஆசீர்வதித்தான். தாத்தா அவனுக்கு பேரே என்ன? சீமான். சீமானுடைய பேரன் யாரு? யாக்கோபு. யாக்கோபு போகும்போது அவன் எப்படி போனான்? கோலும் கையுமாய் அவன் கடந்து போனான். நீங்க உங்க பிள்ளைய வெளியூருக்கு அனுப்புறாங்க, சும்மா அனுப்புவீங்களா? டிக்கெட்டு போக கையில் 1000 ரூபா தர்றேன், கையில வச்சுக்கோ, சிக்கனமா செலவு பண்ணிட்டு சிக்கனமாவா எதையும் எதிர்பார்க்காது அப்படின்னு குறைஞ்சது சென்னைக்கு போறாங்க, ஒரு 1000 ரூபாயாவது என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்படியா? அப்படியா? நான் அப்படின்னு நியதி இருக்கா? சட்டம் இருக்கா? இல்லை. நம்ம அன்பு, நம்ம பாசம் புள்ள போகும்போது போற இடத்துல என்ன செய்யக்கூடாது? கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ நம்மால் இயன்ற உதவியை கையில கொடுத்து அனுப்புவான். ஆனா அந்த ஈசாக்கு யாக்கோபுக்கு எதுவுமே கொடுக்கல, கோலும் கையுமாய் அவனை அனுப்பி வைத்தார். அல்லேலூயா.
போகிற வழியிலே அவன் பலவாறு சிந்திக்கிறார். ஐயோ, என் தகப்பனை விட்டு போகிறேனே, என் தாயை விட்டு போகிறேனே, அம்மாவை விட்டு நான் பிரிஞ்சு ஒரு நாள் படுத்து தூங்கினதே இல்லையே, என் தாயை விட்டு போக வேண்டியதா இருக்கிறதே என்று சொல்லி அவன் இருதயத்திலே வியாகுலத்தோடு கடந்து போகிறான். அப்படி போகிற போது தான் செய்த பாவங்களை நினைக்கிறார். அண்ணனை ஏமாற்றினேன், தகப்பனை ஏமாற்றினேன், அண்ணனுக்கு நான் துரோகம் பண்ணினேன். அல்லேலூயா. இதெல்லாம் சிந்தித்துக் கொண்டு போகும்போது தன் பாவங்களை தேவ சமூகத்தில் என்ன செய்திருப்பார்? அறிக்கை பண்ணியிருப்பார். இல்லாவிட்டால் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் யாக்கோபுக்கு இருந்திருக்கா? அல்லேலூயா. அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கர்த்தர் தந்தார். வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக ஒரு ஏணி இருக்கிறதாலும் தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான காட்சியை அவன் கண்டான். அந்த ஏணியின் நுனியிலே கர்த்தர் நின்று சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் எண்ணிப்பார். நீ கிழக்கையும் மேற்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் நீ பரம்புவாய். நான் மறுபடியும் உன் தகப்பன் வீட்டிற்கு என்ன செய்வேன்? கொண்டு வர பண்ணுவேன். நான் உன்னை காப்பேன். அந்த வசனத்தை 15 வசனத்தை வாசியுங்கள். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப என்ன செய்வேன்? வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். கைவிடாத தேவன். 2020 நம்மளை கைவிட்டாரா? இங்க கொரோனா, இங்க கொரோனா, இங்க கொரோனா, அங்க செத்து போனா, இங்க செத்து போனா, எல்லாத்துக்கும் ஒரே பீதி தெருக்குள்ள வந்துருச்சு. எதிர்த்த தெருல லாக்டவுன் மடிச்சிட்டான் தகவலத்தை வச்சு. இந்த பக்கமும் அப்படிதான், 4 பக்கமும். உல்லாம உனக்கு நேரிடா கூடாரத்தில் நம்முடைய தேவன் நல்லவர் நல்லவர் என்று வாழ்நாள் முழுவதும் அறிக்கை பண்ணினாலும் போதார். அவர் உன்னை பாதுகாத்தார், உன்னை தப்புவித்தார், உன்னை விடுவித்தார். அல்லாதவருடைய கையிலே கர்த்தர் உன்னை ஒப்புக் கொடுக்கவில்லை. மூச்சை பிடிச்சி கொல்ல விடல. இல்லையா? கொத்து கொத்தா கொட்டின போட்டு என்ன செஞ்சாங்க? குழியில தள்ளுனாங்க. இல்லையா? வெளிநாடுகள்ல எல்லாம் கொரோனாவில் செத்தவனை பூரா ஹெலிகாப்டர்ல எடுத்துட்டு போய் அப்படியே கடல்ல என்ன செஞ்சுட்டாங்க? மொத்தத்துக்கு தாத்திட்டாங்க. இல்லையா? அருமையானத்தையோட பிள்ளைகளை கர்த்தர் உங்களையும் நீ கண்மணியே போகும். இதுவரைக்கும் காத்த தேவன் இனிமேலும் நம்மை காக்க வல்லவராக. நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கு ஆயுசை வைத்திருக்கிறார். தீர்க்க ஆயுசை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எதை விரும்புறோம்? ஆயுசு நாட்களை விரும்புகிறோம். விரும்புறீங்களா? இல்லையா? எத்தனை பேருக்கு பரலோகம் போகணும்னு ஆசை? எனக்கு சபைக்கு ஆள் இல்லப்பா, நீ வாட்டுக்கு பரலோகம் போயிட்டேன்னு அப்புறம் இங்க யார் இருப்பா? நம்ம எல்லாரும் ரகசிய வண்டியில போவோம். ஆளை விட்டா எஸ்கேப் ஆகிடுவோம் போல தெரியுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு ஆயுசை கொடுக்கிற தேவன். பரதேசியாய் வாழ்ந்த காலங்கள் 135 வருஷம் என்று யாக்கோபு சொல்கிறார். எப்படி வாழ்ந்தானா? பரதேசியா வாழ்ந்தவனுக்கு அவ்வளவு வயசுனா, வீடு வாசலோட சொத்து சுகத்தோட பிள்ளைகளோட இருக்கிற நமக்கு எத்தனை வயசு? ஆமென். கர்த்தர் கொடுத்த வருஷம் ஆயுசு நாட்கள் 120 வருஷம். எத்தனை பேர் 120 வருஷம் உயிரோடு இருக்கணும்? கர்த்தர் கொடுத்த 120 வருஷம் மோசே இருந்தான். கரெக்டா 120 வருஷம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஆயுச வலது கரத்திலே ஆயுசையும் இடது கரத்திலே கனமும் செல்வமும் உண்டு.
கனமும் செல்வமும் உண்டு. எதுக்கு அந்த கனமும் செல்வமும்? உங்களுக்கு எனக்கு கொடுக்கறதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்காரு. ஆனா வலது கரத்துல என்ன வைத்திருக்கிறாரு? ஆயுசை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசுநாள் ஒரு கையை நீட்டி ஆசீர்வதிச்சாரா? 2 கரத்தை நீட்டி ஆசீர்வதிச்சாரா? 2 கரங்களையும் நீட்டி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். உங்களுக்கு கனமும் உண்டு, செல்வமும் உண்டு, ஆயுசும் உண்டு. விதமாய் அவர் ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கையில் ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டு போனது. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவே நான் மகிமையாய் விளங்குவேன். அக்னி மதில். நம்ம சுற்றிலும் என்ன மதில்? நம்ம வீட்டுக்கு ஓட்டு வீடா இருந்தாலும், கூரை வீடா இருந்தாலும், வாடகை வீடா இருந்தாலும், கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறார்? அக்னி மதிலாய் இருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் எப்படி? அக்னியா இருக்கிறார். நம்ம கூட இருக்கிறவர் அக்னி மதிலாய் காணப்படுகிறார். ஒரு விசுவாசிய அண்ணனை கொலை செய்யும்படியாய் தம்பி மந்திரவாதி இடத்துல போய் இன்னார காலி பண்ணணும் அப்படின்னு. அவருக்கு காலடி மண், தலைமுடி இதெல்லாம் தேவையில்லை, அட்ரஸ் மாத்திரம் கொடுத்தா போதுமா? ரொம்ப ஜீனியஸான மந்திரவாதி. அல்லேலூயா. அவர்கிட்ட அட்ரஸை கொடுத்து இந்த மாதிரி காரியம் எவ்வளோ கேட்குறேன்? 450 ரூபா கொடு. அது அந்த நாட்களில் 1 மாத சம்பளம். எவ்வளவு? 1 மாத சம்பளம். இன்னைக்கு 1 மாத சம்பளம் எவ்வளவு? ஆம்பளைகிட்ட வருமானத்தை கேட்காத, பொம்பளைகிட்ட பைசா கேட்காத அப்படின்னு சொல்கிறாப்புல ஆசிரியர். பைசலோ எவ்வளோ வருமானம்? மாத வருமானம் எவ்வளவு? என்ன ஒருத்தர் ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க. ஓ, இவர்கிட்ட வருமானத்தை சொல்லணும்னா இவர் தசம்பாத்தையும் சேர்த்து கேட்பாரப்பா. இல்லையா? குறைஞ்சது ஒரு 20,000 வச்சுக்கோங்க. எவ்வளவு? 20,000. ஆமென். அன்னைக்கு 450 ரூபா. சரின்ட்டு அதை வாங்கிட்டு நீ வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஆள் காலியாக போயிடும், நீ போயிட்டு வா அப்படின்ட்டு இவர் தன்னுடைய பூஜை அறைக்கு போனார். ஒரு தேவதையை என்ன செய்தார்? அனுப்பினார். பல மணி நேரம் ஆகி போனது, வரவே இல்லை. நான் இன்னும் காணோன்ட்டே இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் அது ரொம்ப துக்கத்தோடு வந்துச்சான். துக்கத்தோடு வந்தப்போ என்ன முடிச்சிட்டியா அப்படின்னு? இல்லை, கிட்டேயே போக முடியல. வீட்டை சுற்றிலும் என்ன பற்றி எரியுது? அக்னி எரியுது, உள்ள நுழையவே முடியல அப்படி. உள்ளது நுழைய முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதோ காப்பு கொடுக்கணுமா, ஒரு முட்டையை உடச்சி கையில் கொடுத்து அனுப்பிச்சு காளி என்ன செய்தாங்க? அனுப்பினார். காளியை அனுப்பிட்டு இங்கே கையில் மைய போட்டு அவர் பார்க்குறார், உண்மையா பொய்யா? ஏன்னா இந்த கதையை பொய் சொல்லாதுன்னு சொல்லிட்டு கையில் மை போட்டு பார்க்குறார். காளி என்ன செய்தான்? ஒரு சின்ன எறும்பு போகக்கூடிய இடமா இருந்தாலும் அதுக்குள்ள போயிருமா? அப்படிப்பட்ட பிசாசு. அல்லேலூயா. இப்போ பார்த்துக்கிட்டே இருக்காங்க, சுற்றி சுற்றி வருது. வீட்டை சுற்றிலும் அக்னி பற்றி என்ன செய்யுது? எரியுது. உள்ளேயே என்ன செய்ய முடியல? முடியாது. அப்ப அந்த மனுஷன் உள்ள இருந்து வெளியே வர்றாரு. சுற்றிலும் தேவ தூதர்களால் காணப்பட்டார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, நீ கர்த்தருக்கு பயந்து அவருடைய பிள்ளையாய் ஜீவிப்பாய். ஆனால் கர்த்தர் தம்முடைய தூதர்களை கொண்டு பாளையம் இறங்குவார். பக்கத்தில் இருக்க ஒரு ஆவியை கூப்பிட்டு கேட்டாரா, இவன் யாரு? இவன் ஒரு உண்மை கிறிஸ்தவன். பேய் சொல்லுது, பிசாசு சொல்லுது. என்ன சொல்லுது? இவன் ஒரு உண்மை கிறிஸ்தவன். நீங்க என்ன கிறிஸ்தவன்?
நீங்க என்ன கிறிஸ்தவம்? உண்மையாகவே நீங்க உண்மை கிறிஸ்தவர்களா அல்லது போலி கிறிஸ்தவர்களா? ஆமென். உண்மை கிறிஸ்தவன் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் தம்முடைய தூதர்களை கொண்டு பாளையம் இறங்குவார். வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில உண்மையும் உத்தமமாய் நடந்தா கர்த்தர் நமக்கு காவலாய் இருக்கிறார். அருமையான தேவன், நான் அவர்களுக்கு அக்னி மதிலாய் இருந்து அவர்கள் நடுவே மகிமையாய் விளங்குவேன். கர்த்தர் உன் நடுவே மகிமையாய் விளங்குகிறது. காலையில வேலைக்காரன் எழுப்பி வெளியே வந்த போது ஒன்றை பார்க்கிறான். சிறிய ராணுவம் அங்கே இருக்கிறதை கண்டான். ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோ அப்படின்னு சொல்லிட்டு ஐயோண்டு வந்தேன். ஆனா எலிசா கொஞ்சம் கூட பதட்டமே கிடையாது. என்ன கிடையாது? பதட்டமே இல்லாம சொன்னார், அவர்களோடு இருக்கிறதை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அவர்களோடு இருக்கிறதை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இவன் பார்க்க இவனுடைய கண்களை திறந்தருளும் என்று சொன்ன போது கேயாசுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவன் திறந்து பார்க்கிறான். கண் திறக்கப்பட்டவனாய் அவன் பார்க்கிற போது அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் அங்கே சுற்றி இருக்கிறதை கண்டான். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களை கொண்டு காவல் வைக்கிறார். அல்லேலூயா. ஒரு போதகர் விதமாய் சொன்னார், ரட்சிக்கப்பட்ட விசுவாசி ஒருவனுக்கு கர்த்தர் 2 தூதர்களை தருகிறார். அல்லேலூயா. ஏன் உங்களுக்கு 2 தூதர்களை தருகிறார்? நீங்கள் எல்லாரும் ராஜகுமாரர்கள், ராஜகுமாரத்திகள். போய் அப்படிலாம் ஐஸ் வைக்காதியா. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டப்பட்ட நம்ம யாரு? ராஜ குமாரர்களும் ராஜகுமாரத்திகளும். ஆமென். அப்ப ராஜ வம்சத்துல வந்தவங்களுக்கு என்ன உண்டு? கிரீடம் உண்டு. உங்களுக்கு எனக்கு என்ன உண்டு? ஆமா, நீங்க சோம் பண்ணும் போது கர்த்தர் உங்களை பார்க்கிற வேலையில கிருபையும் இரக்கமும் என்ன செய்யணும்? கிரீடமா இருக்கணும். அல்லேலூயா. தலையில அசுத்தத்தை அள்ளி போட்டுக்கிட்டு இருந்தா அருவருப்பான ஜெபம். அது கர்த்தர் அங்கீகரிக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை விருத்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல். நம்ம இன்னைக்குமே நாட்ட ஓல்டு மேன் ஓல்டு விமன். அல்லேலூயா. நீங்க கிழவனோ கிளவியோ கிடையாது. ஏஜ் இஸ் a just number. வயதுங்கிறது ஒரு சாதாரண ஒரு எண், அவ்வளவுதான், நம்பர் தான். அதுக்காக நம்ம கிழவன்கிற எண்ணம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஏன் சொல்லுங்க? அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து இளமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். யாரு நம்ம கிழவனோ கிளவியோ கிடையாது. வாழ வயது தாத்தான்லாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? தாத்தான்னு சொல்லக்கூடாது. எப்படி எப்படி வாழ வயது. ஆமே. தலைமை போதகர் என்னை பார்த்து கேட்டாரு, உனக்கு என்ன வயசு ஆகுது அப்படின்னு. எனக்கு வயசு 37 ஆகுது. உனக்கா 37? உன்னை பார்த்தா 25 26 வயசு பயமா இருக்குங்க அப்படின்னு. நம்மளை பார்த்தா ஒரு 15 வயசு குறைச்சி என்ன செய்யணும்? மதிக்கணும். ஆமென். அப்ப கர்த்தர் நம்ம இளமையும் புஷ்டியுமாய் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய பாதுகாப்பு நமக்கு உண்டு. அவர் நமக்கு வார்த்தைகளையும் வசனங்களையும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். யாக்கோபு அதை நம்பி லாபான் இடத்துக்கு போனார். கர்த்தர் அவனை போகும் இடமெல்லாம் அவனை என்ன செய்தார்? பாதுகாத்தார். அவனுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த புருஷன் அந்த தேசத்திலே விருத்தி அடைந்தார்.
அல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? விருத்தி அடையணும், வளரணும், பெருகணும், ஆசீர்வதிக்கப்படணும். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படித்தானே? சங்கீதம் 115:15 வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நாம் சாதாரணமான ஆட்கள் அல்ல. ஐயோ, நான் ஏழையாக இருக்கிறேன், ஓ எந்த காசு பணம் இல்லை அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆமென். நாம் எல்லாரும் ஐஸ்வர்யவான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள்ள நாம் எப்படி இருக்கணும்? ஐஸ்வர்யவான்களாக இருக்கணும். ஆமென். ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் நம்மை போஷித்து பராமரித்து ஆதரித்து நம்மை காப்பாற்றுகிற தேவன். உண்ணவும் உடுக்கவும் இருக்க இடமும் கர்த்தர் நமக்கு தந்தாலே அதுவே போதும். பிரைஸ் தி லார்ட். அதை காட்டிலும் கர்த்தர் நம்மை மேன்மையாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைத்திருக்கிறாரா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள் தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அக்கினி சூளை ஒண்ணு எங்களுக்கு ஒன்றும் பெரிய காரியமே இல்லை. நாங்க விக்கிரகத்துக்கு ஒரு நாளும் தலை வணங்க மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீர் உண்டு பண்ணின இந்த பொற்சிலையை நாங்கள் என்ன செய்வதில்லை? வணங்குவது இல்லை. ஆமென். வைராக்கியம். கர்த்தரை குறித்ததான ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை. அல்லேலூயா. நீர் உண்டு பண்ணின இந்த பொற்சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? பணிந்து கொள்ள மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். நீர் எங்களை அப்படியே விடுவியாமல் போனாலும் இல்லை. Be minded. ராஜாவை பார்த்து பூஜா மாதிரி நினைச்சு சொல்றேன். ஆமென். அதெல்லாம் முடியாது. அக்கினி சூளையை கண்டு நாங்கள் பயப்பட போகிறது இல்லை. நாங்கள் மரித்தாலும் இயேசுவுக்கே, வாழ்ந்தாலும் இயேசுவுக்கே. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நான் யாருக்காக வாழணும்? இயேசுவுக்காக வாழணும். மரித்தாலும் இயேசுவுக்காக மரிக்கணும். அப்பதான் சொல்ல முடியும். பிலிப்பியர் 1:21 படி கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். மரணத்தை கண்டு எந்த விசுவாசியோ தேவனுடைய பிள்ளைகளும் பயப்படவே கூட. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை காக்கிறார். சிங்க குட்டி யாரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இது பிசாசுடைய பெயர். பாபிலோன் தேசத்தினுடைய விக்கிரகங்களுடைய பெயர். இதுதான் நம்ம நினைவுல இருக்கு. அவங்க பேர் என்ன? அனனியா, அசரியா. அநேகருக்கு இதெல்லாம் தெரியாது. அனனியா, அது யார்? அனனியா. ஆனா அவங்க பேரை யார் மாத்தினா? நேபுகாத்நேச்சார் பேரை மாத்தினா. அதனால்தான் நம்மளும் பேரை மாத்திருக்கோம். ஞானசானம் எடுக்கும் போது எசக்கியம்மாவா இருந்த நம்ம ஜாயிசம்மாவா மாத்தியாச்சு. அல்லேலூயா. இந்த அம்மா ஈஸ்வரி. ஈஸ்வரி பேரை எஸ்தர்னு மாத்தியாச்சு. நீங்க மாத்துவீங்க, நாங்க மாத்த மாட்டோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாயும் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே இந்த 3 பேரும் பயப்படவே இல்லை. 1 மடங்குனாலும் அந்த சூடு தான், 7 மடங்கு ஆனாலும் அந்த சூடு தான். அந்த 7 மடங்கு ஆனதுனால தான் இவன் ஆளுக்கு போற செத்து போனான். அவர்கள் என்ன செய்யல? பயப்படவே இல்லை. நம்மளா இருந்தா கட்டியெல்லாம் காடியாயிருக்கும். பயந்து போய் 72 தடவை
கக்கூசுக்கும் இதுக்குமா வந்து போயிருந்திருப்போம். ஆனால் அவங்க பயப்படலை. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பார். ஆமென். நீங்களும் நான் என்ன குட்டி? சிங்க குட்டி. கலட்டு குட்டியா? சிங்க குட்டியா இருக்கா? கலட்டு குட்டியா? கடுகு சிறுத்தாளுக்கு ஆறாம் குறையாது. அல்லேலூயா. விசுவாசத்திலே நாம் வல்லவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. நீர் உண்டு பண்ணியிருந்த பொற்சிலையை நாங்கள் என்ன செய்வதில்லை, அணங்குவதில்லை என்று தைரியமாய் சொன்னார்கள். உடனே அவனை தூக்கி எங்க போட்டாங்க? சிங்கக்குட்டியா? எங்க எந்த நிலம்ல இருக்கீங்க? அக்கினி சூளையில் என்ன செய்தார்கள்? போட்டார்கள். போட்ட போது உள்ள பார்த்தா நாலாவது ஒரு மனுஷன் இருக்கான். அவன் தேவ புத்திரரின் சாயலாய் காணப்பட்டான். ஆமென். அக்கினி சூளைக்குள்ள போட்டாலும் அக்கினி உங்களை சேதப்படுத்தாது. 43:2 எசாயா 43:2 இத்தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருந்தேன். ஆறுகளை கடக்கும் போது வெள்ளம் உன்மேல் புரளவில்லை. அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை பற்றாது. அப்போ கர்த்தர் அந்த 3 பேரையும் கண்மணியை போல பாதுகாத்தார். அவர்களை தப்புவித்தார். அவர்களை காக்கும்படியா அவர்களோடு கூட ஒரு தேவபுத்திரரின் சாயல் உள்ள மனுஷனை அங்கே வைத்தார். பக்கத்துல ஒன்று கூப்பிடுறாங்க, வா பாரு, 4வது மனுஷனை பாரு. அவனும் சேர்ந்து அக்கனிக்குள்ள என்ன செய்யறான்? ஐயா, இவங்களும் 3 பேரும் ஒரு சேதமும் இல்லை. உடனே கூப்பிடுகிறான், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க? வெளியே வாருங்கள். உள்ள போன இருந்தது போதும், நீங்க வெளியே வாங்க. அல்லேலூயா. அற்புதம் விளங்கி தலையை மோந்து பார்க்கிறான். அப்படியே நிசாரம் மோந்து பார்க்கிறான். வஸ்திரத்தை மோந்து பார்க்கிறான். ஒன்றும் சேதப்படவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. லூக்கா 10:19 சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள்களை மிதிக்கவும் சத்ருவின் சர்வ வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நம்மள ஒண்ணு என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. லித்தா என்கிறதான தீவிலே போயிருந்த போது பவுல் அங்கே குளிர் ஜாஸ்தி. அந்த சின்ன ஒரு தீவு தான் நெலித்தா என்கிற தீவு. அப்படி குளிரா இருந்தப்போ எல்லாம் செத்தைகளை எடுத்து போட்டு தீயை கொளுத்திட்டு இருந்தார். இவனும் சேர்ந்து சும்மா இருப்பானா, இவனும் சேர்ந்து என்ன செய்தான்? செத்தைகளை எடுத்து போட்டு தீ எறியும்படியாக வைக்கிற வேலையில ஒரு விஷப்பூச்சி என்ன செய்தது? அதை கையிலே கடித்ததுன்னு நாங்கள் சொல்லலை, கவ்விட்டு. எல்லாரும் பார்த்தா கடல்ல தான் சாக வேண்டியது. அவன் சாபம் உடல்ல இந்த தீவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவனுக்கு என்ன தொடர்ந்து வருது, மரணம் வருகிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கை கால் நுரை தள்ளி செத்து போவான் என்று சொல்லி அவனை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனா அவன் என்ன செஞ்சான்? சாதாரணமா அது அந்த தீக்குள்ள என்ன செய்தான்? தன் கையை கடித்து கொண்டிருந்ததா அந்த விஷப்பூச்சிய உதறினா அது செத்து போச்சு. இவன் உசுரோட தூக்கி போட்டவர்கள் செத்து போனார்கள், உள்ளே விழுந்தவர்கள் உயிரோடு இருந்தார்கள். ஆபரேஷன் சக்சஸ். அந்த நிலைமையில காணப்படுது. ஆமென். கர்த்தர் நம்மை உயிரோடு காக்கிறார். நம்மை இப்படி காக்கிற தேவன். அதனால் தான் எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார், 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வருஷத்தை துவக்கினவர், வருஷத்தின் முடிவு வரைக்கும் உன்னை காக்கிறவர், உன்னோடு கூட இருக்கிறவர்.
சொல்லுவாய். அந்த விசுவாசத்திலே நாம் கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் செபிப்போம். ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் கொண்டனக்கு காத்திடுவார் திருபையாலே. காக்கும் கரங்கள் கொண்டனக்கு காத்திடுவார் நல்ல பகற்காலத்திற்காக ஸ்தோத்திரம். உடைய பாதத்திலே அமர்ந்து உடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் நன்மைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொண்ட போது ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்குள்ளே அனல் மூண்டது. ஆண்டவரே, அப்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எம்மாவு சீஷர்கள் சொன்னார்கள், அவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொன்னது போல ஆண்டவருடைய வார்த்தைகள் வசனங்கள் எங்களை பலப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறேன், தப்புவிக்கும்படியாய் செபிக்கிறேன், கட்டுகளிலிருந்து விடுவிக்கும்படியாய் செபிக்கிறேன். அந்த தேவனுடைய கரம் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதால் நாமத்தை மகிமைப்படுத்தும் கர்த்தருடைய காரியங்களை செய்யும் கர்த்தர் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல உபகாரங்களையும் தருவாரே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றைக்கு வந்ததான தேவனுடைய பிள்ளைகளோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் மாறாமல் இருப்பதாக. Hallelujah. 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 Praise the Lord.